என் இனிய தமிழ் மக்களே, மக்கள் சிந்தனை பேரவை 7 ஆண்டு நிறைவு விழாவில் அதற்கு தலைமை ஏற்றிருக்கும் கொங்கு குழந்தைசாமி அவர்களே, என்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்க வைத்து அதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று பல நாள் கனவுகளை பூர்த்தி செய்து கொண்ட இந்த விழாவின் பின்னணியாக, தாயாக, தந்தையாக, தொண்டனாக இருந்து செயல்படும் இந்த பேரவையின் மரியாதைக்குரிய இன்றைய பேச்சிலும் சரி, இவருடைய காலத்தில் நான் இவரை கேள்விப்பட்ட முறையிலும் சரி, உயரத்தில் தகுதியில் எங்கோ உட்கார்ந்திருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய இந்த பேரவையின் தலைவன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், இங்கே பாராட்டு மெடல் வழங்கி அமர்ந்திருக்கும் ஈரோடு நகராட்சியின் மேயர் மேதகு மரியாதைக்குரிய குமார் முருகேசன் அவர்களே, தென்னிந்திய புத்தக வெளியீட்டு அமைப்பின் செயலாளர் ராம லட்சுமணன் அவர்களே, ஒரு சபையை எப்படி அடக்கி ஆள்வது, தமிழை எப்படி மழையாக கொட்டுவது, பொழிவது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்த, அரசு பணியில் உயரதிகாரியாக இருந்தாலும் பேச்சிலே தமிழில் அதிலும் அதிகமான உயர்வுக்கு சென்று இங்கே சொற்பொழிவாற்றிவிட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய என் மண்ணின் மைந்தன், அதில் தான் நான் பெருமையாக சொல்லுவேன். அவர் ஐஏஎஸ் அல்ல, இங்கே பேசும் பொழுது என் மண்ணின் மைந்தன், தமிழ் மகன், பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்கின்ற பாலச்சந்திரன் அவர்களே, பத்திரிகை அன்பர்களே, ஊடகம் ஏனைய ஊடகத்தினுடைய அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வாசிப்பாளர்களே, பதிப்பாளர்களே, எழுத்தாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மிக நாட்களாக என்னை அவருக்கு எப்படி பாலச்சந்திரன் அவர்களை முன்ன பின்ன நாம் சொற்பொழிவு கேட்டதில்லை, 50 இடங்களிலே குலுக்கி போட்டது போல் கேட்டு கேட்டு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். சரி, நியாயம். இந்த பாரதி ராஜா எதில் போட்டு குலுக்கி எடுத்து கொண்டு வந்தார். எனக்கு இருக்க தகுதி என்ன என்று யோசித்து பார்ப்பேன். நான் முதலிலேயே பொதுவாக சமீப காலமாக மேடைகளில் நின்று இதுக்கு முன்னாடி நின்னா என்னால் பொய் பேச தெரியாது. இங்கே நிற்பது கொஞ்சமாவது கலந்து பொய் சொல்ல வேண்டும், அது எனக்கு முடியாது. ஆயினால் நான் ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி, மடை திறந்த வெள்ளம், உணர்ச்சி பெருக்கானவன். எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், மகாராஜா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். மேடையில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிட்டு போய்விடுவேன். ஆனால் இது அந்த சபை அல்ல, அறிவார்ந்த சபை. இருக்கின்ற தலைகள் அத்தனையும் கண்ணாடி மாட்டி உட்கார்ந்து படிப்பு வாசிகள், மேதைகள். ஒரு எழுத்தாளர்கள் கூட்டத்திலும் வாசிப்பாளர்கள் கூட்டத்திலும் பேசுவது என்பது பாரதி ராஜாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு தகுதி இருக்கிறது என்று எனக்கு நானே யோசித்து பார்த்தேன். இது ஈரோடு புத்தக திருவிழா. ஒரு திருவிழாவிற்கு போனால் குதூகலமாக இருக்க வேண்டும், என்னை போல் குழப்பமாக இருக்கக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும். இருந்தாலும் எனக்கு என்ன அங்கீகாரம் என்று யோசித்து பார்த்தேன். பாரதி ராஜாவை இந்த சமூகம் அங்கீகரித்திருக்கிறது. அவனுடைய இனப்பற்றால், மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால்
ஒரு புழுதி மண்ணிலே பிறந்த பாரதி ராஜாவை இந்த மக்கள் தங்களில் ஒருவனாக அடையாளப்படுத்திக் கொண்ட காரணத்திற்காக என்னை இந்த சபையிலே அங்கீகரித்ததாக நான் கருதுகிறேன். சிறந்த பேச்சாளியும் சிறந்த எழுத்தாளனும் கிடையாது. நான் ஒரு கதை சொல்லி, பாரதி ராஜா திரைப்படம் என்கின்ற ஊடகத்திலே கதை சொல்லுபவன். சபை கட்டுக்கோப்புக்குள் கொண்டுவதற்கு வார்த்தை படிப்பறிவு வேண்டும். 17, 21 வயது வரையிலும் என்ன படிக்கின்றோமோ அது மட்டும்தான் நிறைவாக மண்டையிலே இருக்கும். அந்த காலகட்டத்தில் எல்லாம் தமிழை படிக்காமல் கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த பாரதி ராஜான்னு ஒரு சின்ன இதை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை புறக்கணித்து ஏனைய பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் தலையில் தூக்கி கொண்டு கனவு கண்டு கொண்டே நான் சென்னை சென்றவன். அதனால் தான் இங்கே பாலச்சந்திரன் அவர்கள் பேசும் பொழுது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா அது, என்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கு பேசினால் நாளை நான் மறந்து விடுகிறேன். ஒரு பெங்காலிலையும் வங்காளத்திலையும் டெல்லியிலையும் தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை கழித்து விட்ட அந்த மயதை இங்கே பாரதியையும் பாரதிதாசனையும் கண்ணதாசனையும் தயிர் கடைவது போல் கடைந்து அதிலே மோர் எடுத்து தயிரை கடந்து மோர் எடுத்து அதற்கப்புறம் அதுல வெண்ணெய் எடுத்து நெய்யுருக்கி கரெக்டா ஊத்திட்டு போயிட்டாரு. நமக்கு அது வராது. என்னினிய தமிழ் மக்களே என்கிற ஒரு கரகரப்பான சொல்லை வச்சு எவ்வளவு நாளை கடை ஏமாற்ற முடியும் பாரதி ராஜா? வா, இந்த சபைக்கு வா. எங்கே அறிவார்ந்த சபையில் நின்று உன்னுடைய வித்தையை காட்டிப்பார். மல்லுக்கட்டை வைத்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் குணசேகரன். இதற்கு முன்னால் பேசியவருடைய பட்டியல் இந்த 7 நாட்கள் அது வேற பூதம் மாதிரி பயமுறுத்துது. நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்க, சுப்பாரமா அதாவது கலாச்சாரம் பண்ணி போயிருப்பாரு. தமிழருவி மணியன். இந்த மனிதன் பேசினால் இரவு பகலாக சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணி இல்லாமல் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கலாம். சுயநலம் இல்லாத ஒரு தமிழன், சுய சிந்தனை உள்ள ஒரு தமிழன், இனப்பற்றுள்ளவன், யாருக்கும் சோரம் போனவன் அல்ல, யாருக்கும் சொரிந்து கொடுத்து வாழ தெரியாதவன் ஒரு தமிழருவி மணியன். நான் அந்த சொற்பொழிவை கேட்காமல் அவர் பேசிய மேடை ஐயா இது. அதுக்கப்புறம் சுகிசிவம் அப்பா பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி அதுக்கு 18 மணி நேரம் பேசுவார். அப்பாக்களுக்கு அறிவுரை சொல்லி அதுக்கு ஒரு 20 மணி நேரம் பேசுவார். சமுதாயத்துக்கு சொல்றேன், ஆன்மீகத்தை சொல்றேன் அல்ல, நாத்தியத்தை பத்தி கூட சொல்ல சொன்னா சொல்லுவார், நான் சொல்ல மாட்டார், அது 20 மணி நேரம் பேசுவார். அத்தகைய ஒரு பேச்சாற்றலான ஒரு சுகிசிவன், ஒரு கருத்து செறிவுள்ள பேச்சும் நாட்டின் மீது ஒரு பற்றும் ஒரு பொது உடைமைவாதியுமான தாப்பாண்டியன் கூட கல்லும் கதை சொல்லும் சொல்லியிருக்காரியா. அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைப்பு வேற பாருங்க, நெல்லை கண்டேன், பயங்கரமா நான் கேட்டிருப்பீங்க. அற்புதமான பேச்சாளர், நையாண்டித்தனத்துடைய உச்சம். அது திருநெல்வேலிக்கான அந்த கொஞ்சம் அந்த மண் வாசனையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அவர் பொன்னம்பலம் அடிகளார், அறிவு, சிவகுமார், தமிழச்சி தங்கப்பாண்டிய எல்லாம் பேசிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? பயங்கரமான பேச்சாளர்கள், அற்புதமான பேச்சாளர்கள். இவர்கள் பேசிட்டு என்ன செஞ்ச பாவம்னு தெரியல, நிறைவு விழாவுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் தலைப்பு கொடுத்தாரு புத்திசாலித்தனமா, எனக்கு தலைப்பு கொடுக்கல. பார்த்தீங்களா, இவனுக்கு எதை கொடுத்தாலும் பேச தெரியாது, பொதுவா பேசிட்டோம். தலைப்பு கொடுத்திருந்தா உண்மையில கொஞ்சம் தடுமாறி தான் போயிருப்பேன். நமக்கு ஒரு தலைப்பு என்றால் அதற்கு தகுதியாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தகத்தை எடுத்து ஒரு 10 புத்தகங்களை புரட்ட வேண்டும், அதற்கு ஒரு மேற்கோள் காட்ட வேண்டும். நம்ம அப்படி இல்லையே. நம்ம இது மழை அடிச்சதுன்னா வெள்ளம் வரும், காற்றாற்று வெள்ளம், அதுக்கு கரை புரண்டு ஓட, அதுக்கு கரையே எதுன்னு தெரியாது. 2 பக்கமும் இலக்கணம் மீறியது கவிதை மாதிரி தான் நம்மளுது.